ஜெயலலிதா பாணியில் எடப்பாடி, அதிமுக பூத் கமிட்டிகளை கண்காணிக்கும் டிடெக்டிவ் ஏஜென்சி. ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி ஹைடெக்காக கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறது ஆளும் கட்சியான திமுக. அதற்கு முன்னதாகவே பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முடுக்கிவிட்ட அதிமுக தலைமை தான் நினைத்தபடி பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக செய்து முடிக்கவில்லை என்று கண்டுபிடித்து அந்த மாவட்ட செயலாளர்களை ட்ரில் வாங்கியது. தற்போது அடுத்த அதிரடியாக பூத் கமிட்டிகளின் செயல்பாடுகளை டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாக கண்காணித்து வருவதாக சொல்கிறார்கள் தகவல் அறிந்தவர்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு தமிழகத்தின் அனைத்து முக்கிய கட்சிகளுமே கூட்டணிகளை கட்டமைப்பது, கட்சியினரை தேர்தலுக்கு தயார்படுத்துவது என மும்பரம் காட்டி வருகின்றனர். இதில் ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் மற்றவர்களை விட ஒரு படி மேலே சென்று தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். அதே சமயம் பூத் கமிட்டி அமைத்தல், அதன் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துதல் உள்ளிட்ட அடிப்படையான விஷயங்களில் அதிமுக இன்னும் தேக்க நிலையிலேயே இருக்கிறது. ஒரு சில இடங்களை மாவட்ட செயலாளர்களே பூத் கமிட்டி விஷயத்தில் பொய்க்கணக்கு எழுதியும் கட்சி தலைமையிடம் பொல்லாப்பு அடைந்திருக்கிறார்கள். அதிமுக பூத் கமிட்டிகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என தலைமை உத்தரவிட்டுள்ளது. இருந்தபோதும் சரியான ஆட்கள் சிக்காத இடங்களில் 50 வயதை கடந்த அனுபவசாலிகளையும் பூத் கமிட்டியில் திணித்து சமாளித்திருக்கிறார்கள். 9 பேர் கொண்ட பூத் கமிட்டியில் கட்டாயம் 5 பெண்கள் இருக்க வேண்டும் என அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. அதோடு பூத் கமிட்டியில் இருப்பவர்களுக்கு போட்டோவுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த கமிட்டிகளில் 40 வயதுக்குட்பட்டவர்களை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்ற அதிமுகவின் உத்தரவை பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் முறையாக பின்பற்றவில்லை என்பதால் அடுத்த கட்டமாக பூத் கமிட்டியின் செயல்பாடுகளை டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது தலைமை. அதிமுக தேர்தல் வியூக வகுப்புக்காக பணியமர்த்தப்பட்ட நிறுவனங்களிடமே இந்த பொறுப்பை ஒப்படைத்திருப்பதாக சொல்கிறார்கள். பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களை நேரில் சந்தித்து பேசி அவர்களது சுய விவரங்களை திரட்டுவதுடன் அவர்களுக்கான பிரச்சனைகளையும் கண்டறிந்து அதை சரி செய்யும் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டுதல், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் உள்ளிட்ட பணிகளும் பூத் கமிட்டியின் பொறுப்பில் விடப்பட்டுள்ளது. பூத் கமிட்டியின் செயல்பாடுகள் அனைத்தையும் கட்சியின் பிற நிர்வாகிகள் கவனித்து வந்தாலும் உண்மை நிலவரத்தை உடனுக்குடன் தலைமைக்கு தெரிவிக்கும் விதமாக டிடெக்டிவ் ஏஜென்சி களத்தில் இறக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி பூத் கமிட்டி நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளும் இவர்கள் தலைமை கழகத்தில் இருந்து பேசுவதாக சொல்லி பூத் கமிட்டியின் செயல்பாடுகள் குறித்து தகவல்களை திரட்டுகின்றனர். அவற்றை தங்களிடம் இருக்கும் தரவுகளை கொண்டு கிராஸ் செக் செய்து உறுதிப்படுத்தவும் செய்கின்றனர். இது குறித்து நம்மிடம் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மதுரையைச் சேர்ந்த அதிமுக தலைமை கழக பேச்சாளர் தமிழரசன். என்னதான் ஓடி ஓடி பிரச்சாரம் செய்து மக்களை திரட்டினாலும் பூத் கமிட்டியினரின் செயல்பாடுகள் தான் தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கியம். அதை உணர்ந்து 234 தொகுதிகளுக்கும் சுமார் 65,000 பூத் கமிட்டிகளை அமைத்திருக்கிறது அதிமுக. இந்த கமிட்டியினர் இப்போது தினமும் வீடு வீடாக சென்று வாக்காளர் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். இவர்கள் சேகரித்து வரும் தகவல் அனைத்தும் தலைமை கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த தகவல்கள் உண்மைதானா என்று இப்போது டிடெக்டிவ் ஏஜென்சி கிராஸ் செக் செய்து கொள்கிறார்கள். ஜெயலலிதா காலத்தில் ஆட்சியில் இருந்தால் உளவுத்துறை மூலமாகவும், ஆட்சியில் இல்லாத போது டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமாகவும் வேட்பாளர் தேர்வு, கட்சிக்கு பொறுப்பாளர் நியமனம் உள்ளிட்ட விஷயங்களில் ரகசிய விசாரணை நடத்துவர். அதன் அடிப்படையில் கட்சியினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இப்போது பூத் கமிட்டி விஷயத்திலும் அவரது பாணியை செயல்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவ்வாறு தெரிவித்துள்ளார் மதுரையைச் சேர்ந்த அதிமுக தலைமை கழக பேச்சாளரான தமிழரசன்.